பெரிய கேப்புக்கு அப்புறம் இப்போ உள்ள வந்து பேச போகிறாரு. நிறைய எதிர்பார்க்குறோம். ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நாங்கள் எடுக்க போகிற நடவடிக்கைகள் வந்து மக்களோட பாதுகாப்பு கருதி தான் வைக்க போகிறோம். ஸோ அது சம்மந்தமாக அவர் என்ன எங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறாரோ அதைப்படி தான் நாங்கள் நடக்க போகிறோம். அடுத்தடுத்த கூட்டங்கள் நடக்குதா? அதுக்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்ததா அந்த மாதிரி? இல்லை, இது வரைக்கும் தகவல் இல்லை. அடுத்தடுத்த கூட்டங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண மாட்டோம். இன்னும் மென்மேலும் நாங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக தெளிவாக நிதானமாக பண்ண போகிறோம். இந்த ஒரு மாதங்கிறது ஒரு உண்மையிலே துயரமான காலம் தான் இல்லையா? இதுலேருந்து எப்படி என்ன கோத்ரூ பண்ணீங்க? எப்படி மீண்டு வந்தீங்க? விஜய் அவர்கள் என்ன எவ்வளோ பெரிய வழியில் இருந்தார்? கண்டிப்பாக அவர் வந்து சொல்ல முடியாத வழி. எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கரூர் துயரத்துக்கப்புறம் நான்லாம் ஒரு வாரமாக தூங்கவே இல்லை. நைட்டெல்லாம் அதை பற்றியே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ நேரலையில் டிவியில் பார்த்த எனக்கே இப்படின்னா, அவர் அங்கே உள்ளே போய் மக்களை சந்தித்து பேசித்து அவங்களோட அன்பு ஆதரவை பெற்று அவர் திரும்பி போகும்போது இப்படி ஒரு துயரம் நடந்திருக்கு அப்படிங்கிறபோது அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார் கண்டிப்பாக. அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுங்கிறத விட அது இனிமே நடக்காமல் நாங்கள் வந்து எப்படி மக்களை பாதுகாக்கணும், நாங்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும், அவர் என்ன சொல்ல போகிறாரோ அதைப்படி நாங்கள் செய்ய போகிறோம்.